வணக்கம். குயின் ஃபேஷன்ஸ் ஸ்ரீமுஷ்ணம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாடல் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நார்மலாக நம்ம எப்படி கை போடுறோமோ அதே மாதிரி தான் போடணும். இப்போ நான் வந்துட்டு 1 இன்ச்சு எம்மிங்க்கு எடுத்துக்கிறேன். எம்மிங் பண்ணணுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லையா, பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் ஒரு அதே அளவு அப்படியே கட் பண்ணிக்கணும். இல்லை ஒரு 1/4 இன்ச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, குறிச்சிக்கலாம். 1 இன்ச்சு குறித்ததை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம கை எடுக்கிறோம் இல்லையா, அதே அளவு நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். கை அளவு 2.5 இன்ச்சு சொல்லியிருக்கேன். கையோடைய அளவு கேட்டிருக்காங்க என்கிட்ட. அதாவது இதில் 3 மெத்தட் இருக்குது. இதில் வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சுங்கிறது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் அந்த 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு எப்படி வருதுன்னு அடுத்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ நான் போடுற டிசைன் வந்து அங்கே வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கணும், மேலே வந்து 3 இன்ச்சு எடுத்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு கோடு போட்டுட்டோம். கோடு போட்டுட்டு எப்பொழுதும் போல் நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நாச் மார்க்கும் போட்டுக்கிறோம். குடஞ்சி வெட்டிக்கலாம். குடஞ்சி வெட்டிட்டு இப்போ பாருங்கள் அந்த முக்கோண ஷேப் எப்படி வருதுன்னு. நம்ம 2 இன்ச்சு கீழே வந்து 2 இன்ச்சு, ஹைட்டு வந்து 3 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த 1 இன்ச்சு இருக்கு இல்லையா, 1 இன்ச்சு மேலே வந்து 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் தைச்சா போதும். தைச்சிட்டு அடித்து திருப்பிக்கோங்க. 1/4 இன்ச்சு கொடுக்கலாம், அதே அளவு கொடுக்கலாம். பைப்பிங்னா அதே அளவுக்கு கொடுக்கலாம். எம்மிங்னா 1 இன்ச்சு கொடுக்கலாம். நம்ம அடித்து திருப்புறதுக்கு 1/2 இன்ச்சு கொடுத்தா போதும். இது மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மணி வச்சு நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்தேன் ஒரு டிசைனு. மணி வச்சு பூ மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு ஆப்போசிட் கலரு, அந்த கைக்கு ஆப்போசிட் கலர் சாரியில் நாங்கள் கட் பண்ணிக்கிட்டோம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அந்த மணி இருக்கு இல்லையா, அந்த மணியை வந்து நான் வந்து உள்ள மணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஸ்பாஞ்சும் விற்கிது, ஸ்பாஞ்சும் வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு நம்ம வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு மேல் நோக்கி வைக்கணும். நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, கோட்டுக்கு மேலே வந்துட்டு நான் மணி வச்சுருக்கேன். மணி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே பார்த்த மாதிரி வச்சு தைச்சிக்கணும். அதுக்கும் ஆப்போசிட் இன்னும் ஒரு கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஆனால் நான் தைக்கும் போது வந்து நான் ஒத்த குதிரை போட்டுக்கிட்டேன் மிஷினில். ஒத்த குதிரை பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து 35 ரூபா சம்திங் வரும். வச்சுட்டு மேலே அப்படியே இன்னொரு கிளாத்தை வச்சு அது மேலே தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அதிலே தையல் தெரியும். அந்த தையலுக்கு மேலே நம்ம கோடு போட்டுக்கோங்க, தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீடு வந்து தையலே தெரியாது, வெளியில் நீட்னஸாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணி அடித்து திருப்பிக்கணும். நான் வந்து 5 மணி தான் வச்சுருக்கிறேன், நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு இப்போது கையை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா கிளாத்து வந்து அசிங்கமாக தெரியக்கூடாது உள் பக்கம். அதனால் உள்ளே வந்துட்டு நான் ஒரு லைனிங் வச்சு அடித்து திருப்பிக்கிறேன். நான் 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். இதில் அடித்து திருப்பிக்கணும். அடித்து திருப்பினா பாருங்கள் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். மேலே வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டுட்டு இப்போ வச்சு பாருங்கள், முக்கோண ஷேப் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு வைக்கிறேன் நான்.
1 இன்ச்சுக்கு வந்து அது வைக்க முடியாது. 2 இன்ச்சு தான் நான் கட் பண்ணது. 2 இன்ச்சு ரேஞ்சுக்கு திரும்ப எடுத்துட்டு திரும்ப 2 இன்ச்சு ரேஞ்சுக்கு நான் தைக்கும்போது அந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்னஸாக அழகாக வந்தது. அதனால தான் நான் பேட்டர்ன் போடும்போது 2 இன்ச்சு போட்டது. இப்போ பாருங்கள் 2 இன்ச்சுக்கு வைக்கிறேன். ஷேப்பும் அழகாக இருக்கும், அந்த மணியும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். உங்களுக்கு இதில் டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கொடுங்க. நான் கையோடைய அளவு வந்து 3 இன்ச்சு எப்படி வரும், 3.5 இன்ச்சு எதனால் வருங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கையோடைய அளவு. இது வந்துட்டு நார்மலாக 2.5 இன்ச்சு போடுறது பேசிக் தான். அதில் வச்சுட்டு முக்கோண ஷேப்பில் ஒரு தையல் போடுங்க. போட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கையோடைய டிசைனு. உங்களுக்கு தேவைன்னா லேஸ் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.